இங்க ஒலிபெருக்கி மூலம் தொடர்ச்சியாக இந்த வஉசி மைதானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் இந்த கோரிக்கைகள், அதாவது ஜல்லிக்கட்டு என்றால் என்ன, ஜல்லிக்கட்டு எதற்காக நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் ஒலிபெருக்கி மூலமாக இவர்களுக்கு தொடர்ச்சியாக விலக்கி வருகின்றனர். அதற்கும் அவர்களும் பொறுமையாக உட்கார்ந்து என்னவென்று கேட்டு வருகின்றனர். நீங்களே அதாவது இவர்களுடைய கோரிக்கைகள் பதாகைகளை ஏந்தியவாறு இவர்கள் அமைதி போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றனர். நீங்களே இந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது இவர்கள் எந்தவித முழக்கங்களோ கோஷங்களோ இன்றி அமைதியாக தங்கள் கைகளை ஏந்தியவாறு தங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் இது பண்ணி முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது நம்மிடையே பெண்கள், அதாவது இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றுள்ள பெண்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவரிடமே பேசலாம். இப்ப நீங்க எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க? இந்த இளைஞரோட போராட்டத்தை பத்தி சொல்லுங்க. நாங்க கோயம்புத்தூர் தான் எங்க ஊரு. இது பூங்கா, அமைதி பூங்கா, வஉசி பூங்கா, கோவை பூங்கா, அமைதி பூங்கா. அமைதியாக நடக்கும் நம் கல்லூரி மாணவர்களுக்கு அமைதி காத்து வருகிறார்கள். போராட்டங்கள் 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 என்கிறார்கள். இது போராட்டங்கள் அல்ல, அமைதி காத்து வருகிறார்கள். அமைதி பூங்காவில் அமைதியாக இருக்கிறார்கள் நம்ம கல்லூரி மாணவர்கள். கல்லூரி மாணவர்கள் கேட்டது என்ன என்ன கேட்டார்கள்? அவர்கள் படிப்புக்கு இலவசமாக ஏதாவது உங்களிடம் கேட்டார்களா? மத்திய அரசே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மோடி அவர்களே சிந்தித்து பாருங்கள். கல்லூரி மாணவர்கள் உங்களிடம் என்ன கேட்டார்கள்? இலவசமாக எங்களுக்கு லோன் வேண்டும் படிப்பதற்கு என்று கேட்டார்களா? இல்லை, எதையாவது எங்களுக்கு இலவசம் கொடுங்கள் என்று கல்லூரி மாணவர்கள் என்றாவது உங்களிடம் கேட்டார்களா? இல்லை. அவர்கள் உரிமையை கேட்கிறார்கள், அவர்கள் உணர்வை கேட்கிறார்கள், அவர்கள் காளையர்கள், காளையை அடக்க கேட்கிறார்கள். அந்த காளையை அடக்குவதற்காக தயவு செய்து நீங்கள் மோடி அவர்களே தயவு செய்து மாணவர்களை புறக்கணிக்காதீர்கள். கல்லூரி மாணவர்களை புறக்கணிக்காதீர்கள். கல்லூரி மாணவர்களை புறக்கணித்தால் அது நல்லது அல்ல, நம்ம தமிழகத்துக்கு நல்லது அல்ல. கல்லூரி மாணவர்கள் தலை சிறந்த மாணவர்கள். அவர்கள் நினைத்தால் தமிழகத்தை ஆளக்கூட முடியும். இது நடக்கும் நடக்கும், நடத்தி காட்டுவார்கள். தயவு செய்து அவர்களுக்கு நீங்கள் செவி சாய்த்து, அவர்கள் வைக்கும் கோரிக்கைக்கு செவி சாய்த்து காளையை அடக்குவதற்கு காளையர்கள் கேட்கிறார்கள். உங்களுடைய பதில் நல்ல முடிவாக இருக்க வேண்டும். தயவு செய்து கோவை என்றுமே கோவை அமைதி பூங்கா அமைதியாக இருக்கும். வேதவள்ளி, நீங்களே கேட்டிருப்பீங்க. இவர்கள் வந்து ஒரு பெரியவர், ஆனா இந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை கண்டு அவர்களுக்கு ஆதரவாக வந்திருக்கிறார். தற்போது நம்முடைய ஒரு இளைஞரும் இருக்காரு, அவருடைய கருத்துக்கள் கேட்கலாம். அதாவது 4வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. உங்களுடைய இந்த போராட்டத்தை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு கோரிக்கை என்ன? நம்முடைய போராட்ட கோரிக்கை என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, 4வது நான்காக இன்று கோவையிலே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு வருகிறது. நம்முடைய ஒரே கோரிக்கை, நம்முடைய தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெற்றே தீர வேண்டும். மாநில அளவிலான ஒரு சட்ட திருத்தமானது, மாநில ஆர்டினன்ஸ் இது பிறப்பிக்கப்படும் என்று தமிழக முதல்வர் கூறியிருக்கிறார். தமிழக முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். இது சாதாரண ஒரு தீர்வு, நிரந்தர ஒரு தீர்வு அல்ல. அதாவது ஒரு நாள் இந்த கோரிக்கை கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடந்தே தீர வேண்டும். எங்களுக்கு எது தேவை என்றால், மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் துறை அறிவிக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் ஆர்டினன்ஸ், அதாவது குடியரசுத் தலைவர் அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம், சட்ட மசோதா எங்களுக்கு வேண்டும். அப்போதுதான் ஜல்லிக்கட்டானது வருடா வருடம் தொடர்ந்து நடைபெறும். வருடா வருடம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த மாணவர்களுடைய போராட்டம் எங்களுடைய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியபடி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மொழிப்போர் போல இன்று இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் எந்த காலத்திலும் தங்களுடைய முன்வைத்த கோரிக்கையை பின்வைக்க மாட்டார்கள். அதாவது இந்த மாணவர்களை கலைந்து செல்ல நிறைய பேர் கோரிக்கை விடுக்கின்றனர். மாணவர்கள் கோரிக்கையை பின்தள்ள மாட்டார்கள். எங்களுடைய கோரிக்கை இந்த ஒரு தடவை மட்டும் நடத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு தடவையும் ஜல்லிக்கட்டு நடத்த எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற வேண்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்றார்கள். இன்று சொல்கிறோம், தமிழன் என்று சொல்லடா. நீங்களே கேட்டிருப்பீங்க, தமிழன் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் இணைந்துள்ளோம் என்றும் எக்காரணத்து கொண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் தங்களது போராட்டத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று இவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். வேதவள்ளி.